ஹலோ, நமஸ்காரம். இன்னைக்கு மடிப்பாக்கம் சுந்தரி மாமியார் கிச்சன்ல ஒரு புரோட்டீன் ரிச் பிடி கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த பிடி கொழுக்கட்டை அரிசி போட்டு பண்ண போறது இல்லை, நம்ம அவல் போட்டு பண்ண போறோம். அதுவும் சிகப்பு அவல்ல நிறைய அயன் சத்து இருக்கிறதுனால சிகப்பு அவலை வச்சுதான் நான் பண்ண போறேன். இந்த பிடி கொழுக்கட்டை வயசானவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டா இருக்கும். அதே சமயம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இல்லை நிறைய பருப்பெல்லாம் வேற போட்டு பண்றதுனால நல்ல குழந்தைகளுக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ப்ரோட்டீன் சத்து செய்யணும். இது லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம், நைட்டு டின்னருக்கு பண்ணிக்கலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு சின்ன கப்பில் ஒரு கப்பு துவரம் பருப்பு, ஒரு கப்பு கடலைப்பருப்பு. இந்த பருப்பெல்லாம் 2-3 தடவை களைஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடலாம். அதுலேயே ஒரு 2-3 காஞ்ச மிளகாயும் போட்டு ஊற வச்சிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மிளகா. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அதே கப்பால் 2 கப்பு சிகப்பு அவல் எடுத்து ஒரு தடவை தண்ணியை விட்டு களைஞ்சிட்டு அந்த அவல் நனையிற அளவுக்கு தண்ணியை விட்டு ஊற வைக்கணும். அதுக்கு மேலே விட வேண்டாம். அந்த அவல் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணியை விட்டுக்கோங்க போகிறோம். இது கெட்டி அவலுங்கிறதுனால நல்லா ஊறித்தினா தான் நல்லாயிருக்கும். சிகப்பு அவல் இல்லைன்னா வெள்ளை அவல் கூட போட்டு ஊற வச்சுக்கலாம். அந்த பருப்பு ஊற வைக்கும்போதே இதையும் ஊற வச்சிடலாம். இது எப்படி எல்லா தண்ணியும் இழுத்துண்டு நல்லா ஊறி இருக்க பாருங்கள். இந்த அவல் இந்த அளவு திட்டமாக தண்ணி விட்டால் தான் அது ஊறி நல்லா பொலன்னு இருக்கும். இல்லாட்டா அவல் சேர்ந்துண்டு பொடி பண்ணும்போது மாவு மாதிரி ஆகிடும். தட்டை அவலாக இருந்தாக்க தண்ணியே விட வேண்டாம், களைஞ்சிட்டு அப்படியே எடுத்து தண்ணியை வடிச்சிட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த அவலை பல்ஸ் மோடில் போட்டு ஒரு 2-3 தடவை சுற்றிட்டு எடுத்தோன்னா நல்லா பொலன்னு இது போல் ஆகிடும். ரொம்ப வழன்னு அரைக்க வேண்டாம். இப்போ இந்த பொடி பண்ண அவலை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்க பருப்புலேருந்து காஞ்ச மிளகாய் எடுத்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பருப்பு எல்லாத்தையும் ஒட்ட தண்ணியை வடித்து போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு இதை கொரப்பாக அரைச்சிக்கணும். இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட பெருங்காயப்பொடி இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடியும் போட்டுட்டு இது போல் நல்லா கொரப்பாக பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிக்கணும். இப்போ வானல் அடுப்பில் போட்டுட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. உங்கள் விருப்பம்தான் எண்ணெயெல்லாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் போட்டுட்டு இப்போ உளுத்தம்பருப்பு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு அதையும் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு ஒரு பிரட்டிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பு எடுத்து அதில் போட்டு உசிலி பண்ணுற மாதிரி உசிலிச்சுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் இதை பண்ணணும். ஹையில் வச்சோன்னாக்கா அடியில் ஒட்டிக்கும், சீக்கிரமாக தீஞ்சிடும். இது போல் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலரி கொடுத்துக்கலாம். இப்போ ஓரளவு கெட்டியாகிட்டு அதில் ஒரு கை ஜலத்தை தெளிச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இதை பருப்பு உசிலி பண்ணுற மாதிரி வேட்டில் வச்சு கூட எடுத்து பண்ணலாம். அது கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால நான் இப்படி பண்ணுறேன். இப்போ நல்லா கரண்டியால் இதை அடியிலலாம் ஒட்ட சுரண்டி விட்டுட்டு கரண்டியால் இது மாதிரி பண்ணினோன்னாக்கா நல்லா வெந்து உதிராக ஆகிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அவளையும் எடுத்து அதில் போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நல்லா கலந்துடலாம். இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போடலான்னா உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஊருக்கெல்லாம் போனதுனால பெருங்காயம் கட்டியாக எடுத்து அது தண்ணியை விட்டு ஊற வச்சுருக்கேன், வெந்நீரை விட்டு.
நான் இப்போ இந்த பெருங்காய ஜலத்தை தான் விட போகிறேன். நீங்கள் பொடி இருந்தால் ஆரம்பத்திலே பொடியை போட்டு பருப்பு அரைக்கும் போதே அரைச்சிக்கலாம். பெருங்காய ஜலம் நாலா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே சூட்டோடு பிடிக்க முடியாது, அதனால் ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். ஓரளவு கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம பிடிச்சி இட்லி தட்டில் விட்டு வேக விட வேண்டியதுதான். இப்போ இட்லி தட்டை நல்லா அலம்பிட்டு ஒரு ட்ராப் எண்ணெயை விட்டு எல்லாத்துலேயும் நல்லா தடவிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். நல்லா கையால் உதுத்து விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு பொடி அளவுக்கு எடுத்து உருட்டிக்கலாம். நம்ம எந்த ஷேப்பில் வேணால் உருட்டிக்கலாம், நீட்டை வாக்கில் வேணாலும் உருட்டிக்கலாம். இதுபோல் உருண்டையாகவும் உருட்டிக்கலாம். ஏற்கனவே நம்ம பருப்பெல்லாம் உசிலிச்சதுனால ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வெந்தால் போதும், ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம். இது இப்போ நல்லா வெந்தெடுத்து இது 1 நிமிஷம் ஆறட்டும். சூட்டில் எடுத்தோம்னாக்கா விண்டு போயிடும், அதனால் 1 நிமிஷம் ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஹெல்த்தியான டேஸ்டியான அயன் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் பிடி கொழுக்கட்டை ரெடியாக எடுத்து இதுக்கு தேங்காய் சட்னி சாம்பார் எது வேணால் தொட்டுக்கலாம். சாப்பிட்றதுக்கு நம்ம அரிசி பிடி கொழுக்கட்டையை விட இது அவுலில் பண்ணுறதே நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.